அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் மே 14ஆம் தேதி வரை சித்திரை மாதத்தில் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அதிரடியான மாற்றங்களையும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் என்பது மிக சிறப்பான வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. நீங்களே எதிர்பாராத வகையில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை கூடுதல் கவனத்துடன் பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் உங்களை தேடி வரும். ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனிக்கு பகை கிரகமாக இருந்தாலும் சனியின் தந்தையாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் உச்சபலம் பெறுகிறாருங்க. இந்த சித்திரை மாதம் முழுவதுமே சுகஸ்தானமாகிய 4 உச்சபலம் பெற்று வலம் பெறுகிறார். 4 உச்சபலம் பெற்றிருக்கும் சூரியனின் அமைப்பால் உறுதியாகவே பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்க இருக்கிறது. ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியன் உச்சபலம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை முற்றிலுமாக விலக்கி புத்துணர்ச்சியுடனும் சிறப்பாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் தவிடுபடி ஆக்கி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை சூரியன் திட்டவட்டமாக சித்திரை மாதத்தில் உறுதிப்படுத்துகிறாருங்க. அதே வேளையில் சூரியன் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த சித்திரை மாதத்தில் அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் உடல் ரீதியாக உஷ்ண ரீதியாக பல பிரச்சனைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவே அக்னி நட்சத்திரம் நடைபெறக்கூடிய வேளையில் சித்திரை 21 முதல் வைகாசி 14ஆம் தேதி வரை, அதாவது மே 4ஆம் தேதியிலிருந்து மே 28ஆம் தேதி வரை கூடுதல் கவனத்துடன் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் இருக்க வேண்டும். உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தவிர்த்தால் புத்துணர்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் பல பணிகளை செய்து முடித்து மகர ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை சூரியன் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே அமோகமான மாற்றங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் காலகட்டமாக அமைகிறது. அவருடன் இணைந்து நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் இணைந்து வலம் வருகிறாருங்க. சுக்கிரன் சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான இனிமை நிறைந்த ஆதாயம் நிறைந்த தகவல்கள் உங்களை தேடி வரும். கலைத்துறை, அரசியல் துறை ரீதியாக புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடையில்லாமல் கிடைக்கும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புகழ்பெற்ற நிறுவனங்களோட ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதோடு மட்டுமல்லாது செல்வாக்கு உயரும், நிதி நிலைமை உயரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அற்புதமாக கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் அனுகூலமான மாற்றமும் எதிர்பார்க்கக்கூடிய கட்சியில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. மக்கள் மத்தியில் அமோகமான ஆதரவு கிடைக்கும். அற்புதமான வேலையாக அமைவதோடு மட்டுமல்லாது எந்த பணியை மேற்கொண்டாலும் சுகஸ்தானத்தில் வலுவாக விளம்பரும் சுக்கிரன் 5 பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெறப்போகிறார். எனவே அமோகமான வாய்ப்புகள் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி பல விஷயங்களில் நிறைவாக கைகூட போகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சனி மற்றும் அவருடன் இணைந்திருக்கும் செவ்வாய், புதனின் அமைப்பாலும் சிறப்பான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ராசியின் அதிபதியான சனி பகவான் வெற்றிக்கே உரித்தான 3இல் வலம் வருகிறார். சனி பகவான் 3இல் இருப்பது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் விலகும். அனைத்தையும் கவனத்தோடு செயல்பட்டு அமோகமான வளர்ச்சியை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஆரோக்கிய தொல்லைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். உடல் நலத்தில் ஏற்பட்டு வந்த பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு பல சங்கடங்களை மறைந்து முன்னேற்றத்தை நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருந்த சூழலில் அத்தனை பிரச்சனைகளையும் மகர ராசிக்காரர்கள் முற்றிலுமாக விலக்கி மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி காணும் தருணமாக இந்த வேலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அமோகமாக அமைய போகிறது. எனவே மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை, வியாபாரத்துறையில் அமோகமான வளர்ச்சியை ராசியின் அதிபதியான சனி ஏற்படுத்தி கொடுக்கிறார். அவருடன் இணைந்திருக்கும் செவ்வாய் இந்த தருணத்தில் வெற்றிக்கு உரித்தான 3இல் இருப்பதால் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும், புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இதுவரை பல வகையான நெருக்கடிகளில் சூழப்பட்டிருந்த நிலையில் அத்தனை நெருக்கடிகளையும் தகர்த்தெறியக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. பொதுவாக சனி மற்றும் செவ்வாயின் சேர்க்கை என்பது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை பெற்றுத்தர இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் குருவின் ஆட்சி வீட்டில் இந்த
இணைவு ஏற்பட்டிருப்பதால் நிச்சயமாக பல வகையான சங்கடங்களும் நெருக்கடிகளும் விலகி மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும். புதிய அசையும் அசையா சொத்துக்களை தங்களுடைய பெயரில் வாங்குவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை செவ்வாய் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். வித்யாகாரகரான புதன் 3இல் நீச்சம் பெற்றும் பிறகு 4ஆம் இடத்தில் நீச்ச நிவர்த்தி பெற்று புத ஆதித்ய யோகம், புத சுக்கிர யோகம் உள்ளிட்ட யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே புதனின் அமைப்பு உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே பல்வேறு வகையான சங்கடங்களும் சிரமங்களும் மகர ராசிக்காரர்களுக்கு மறைவதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி முன்னேற்ற வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அவருடன் இணைந்து உணர்ச்சி வசப்படாத வகையில் செவ்வாய், சனி உள்ளிட்ட கிரகநிலைகள் இணைந்திருப்பதால் சிறப்பான மாற்றம் மகர ராசிக்காரர்களுக்கு புதனின் அமைப்பால் உறுதியாகவே கிடைக்கும். மேலும் இந்த வேளையில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6இல் வலம் வருகிறார். இந்த மாதத்திற்கு பிறகு வைகாசியில் உச்சபலம் பெற போகிறாருங்க. எனவே குரு பகவான் முழுமையாக இந்த மாதத்தில் 6இல் வலம் வருகிறார். அதற்கு பிறகு உச்சம் பெற்று ஜென்மம், தைரியம் மற்றும் லாபம் ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்த போகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை விட மகர ராசிக்காரர்களுக்கு பொன்பொருள் சேர்க்கைக்கான சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கிறது. பல படிகளை உற்சாகத்துடன் செய்து முடித்து அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை குருவினுடைய பார்வை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. குருவின் அமைப்பு எதிரிகளை கூட நண்பர்களாக மாற்றக்கூடிய சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்குவதால் இனி வசந்த காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உண்டு. சேமிப்புகளை முதலீடுகளாகவும் சொத்துக்களாகவும் மாற்றக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. குடும்பத்தில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் உண்டு. உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த தருணத்தில் சுய தொழில் துவங்கலாமா என்று சிந்திக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றி நிச்சயமாக உண்டு. நிழல் கிரகமான ராகு தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வேளையில் தனரீதியான சிக்கல்கள் விலகும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நீண்ட நாள் தடைபட்டிருந்த காரியம் இப்போது விரைவாக கைகூடும். அதே சமயம் அஷ்டமத்தில் இருக்கும் கேதுவின் அமைப்பால் எதையும் யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் புதிய முயற்சியில் சில தடைகளும் தொய்வும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே நிதானத்துடன் செயல்பட்டால் அவற்றை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். சந்திரன் பல இடங்களில் மாறி மாறி வலம் வருகிறார். நன்மையும் தீமையும் கலந்த ஒரு அமைப்பில் சந்திரன் வலம் வரக்கூடிய வேளையில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மாற்றிக்கொள்ள முடியும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தடையில்லாமல் உங்களை தேடி வருவதோடு சிறப்பான நல்ல சந்தர்ப்பங்கள் அற்புதமாக கைகூடும்.